முதலமைச்சர் விஜய் கவனத்திற்கு. இந்த கருத்துக்களும் பதிவுகளும் எதுக்காகனா, தவறுகள் இல்லாத ஆட்சி அமையணுன்றதுக்காக. நான் காதால கேள்விப்பட்ட துயரமான ஒரு விஷயங்கள் நான் சொல்கிறேன். என்னுடைய பொலிட்டிக்கல் வாழ்க்கையில் நான் பார்த்து பகிர்றேன். அதிமுக, திமுக ஆட்சிகள் மாறி மாறி வந்திருக்கு. இதில் என்ன நடக்கும்னா, பொலிட்டிக்கல் மீடியேட்டர்ஸ்னு ஒரு டீம் இருப்பாங்க. ஒயிட் அண்ட் ஒயிட்லேயும் கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தரேன், கவர்மெண்ட்டில் கான்ட்ராக்ட் வாங்கி தரேன், மக்களோட நல்லா பழகுவாங்க, மக்கள்கிட்ட பணம் வாங்குவாங்க. சார் உங்கள் பையனை போலீஸ் ஆக்கிடலாம் சார், உங்களுக்கு என்ன வேணும் சார் சொல்லுங்கள் சார், பணம் வாங்குவாங்க. நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். இவங்க எல்லாருமே ஒரு ஃபார்ச்சுனர் காரில் வருவாங்க. வேலை கிடைச்சவங்க வாயை மூடிட்டு கொடுத்த லஞ்ச பணத்தில் வேலை வாங்கிட்டு போயிடுவாங்க. போலீஸ் அதிகாரிகள் மாறுவாங்க, சான்ஸ் கிடச்சிரும். இது நடக்கிற உண்மை. நம்ம நியூஸில் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்கேம்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வரும். நேர்மையாக இருக்க எத்தனையோ அதிகாரிகளை மாற்றிருக்காங்க, போலீஸ் அதிகாரிகளை மாற்றிருக்காங்க. இந்த சட்டங்கள் கடுமையாக்கப்படணும். எப்படின்னு நான் புரிய வச்சிடுறேன். கவர்மெண்ட்டுக்கு என்ன வேலை நீங்கள் செய்யணும் அதை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் சொல்லி காசு வாங்குவாங்க. பொலிட்டிக்கல் மீடியேட்டர்ஸ் ஒயிட் அண்ட் ஒயிட்லேயே சுற்றுவாங்க. ஒவ்வொரு அமைச்சர்களுடைய மகன்களும் பொலிட்டிக்கல் மீடியேட்டர்ஸாக கவர்மெண்ட் கான்ட்ராக்டை கம்பெனிகளில் போய் பேசி ப்ரைவேட்டு தனியாருக்கு டெண்டர் கொடுக்கறதுல ஊழல் நடக்கும். வெளியே நம்ம காதால் கேள்விப்படுறது ஊழல் மட்டும்தான். உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னா, இந்த மீடியேஷன் சார்ஜஸ் நிற்கும். ஃபஸ்ட்டு ப்ரீ அட்வான்ஸாக ஒரு 2 கோடி கொடுங்க, ஒரு 50 லட்சம் கொடுங்க. உங்கள் பையனுக்கு என்ன சீட் வேணும், ஒரு 5 லட்சம் கொடுத்துருங்க. லிக்விட் கேஷாக வாங்கிப்பாங்க. அடுத்தது என்ன நடக்கும்னா, வெயிட்டிங்கில் இருக்கட்டும். ஆன பிற்பாடு கன்ஃபர்மேஷன் ஆகி பேமெண்ட் வாங்கிடுவாங்க. ஆவாதவங்க எல்லாரும் கை தூக்கி போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்பாங்க. இந்த பொலிட்டிக்கல் மீடியேட்டர்ஸ் தமிழ்நாட்டில் அதிக பேர் இருக்காங்க. ஏன் எல்லாரும் அரசியலில் துடிக்கிறாங்க, அந்த சீட்டு ஏன் விட்டு கொடுக்க மாட்டுறாங்க, எம்எல்ஏக்கள் சீட்டு ஏன் விட்டு கொடுக்க மாட்டுறாங்க, துடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க? மக்கள் மேலே இருக்க பாசத்துலையா? இல்லை, நம்ம பிஸ்னஸை மூடிட்டாங்களே, ஐயோ சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது, நம்ம இனிமேட் நேர்மையாக தானே தொழில் பண்ணி ஆகணும்னு கூடிய இடத்துல அழுகுறாங்க. இந்த பொலிட்டிக்கல் மீடியேஷன் தான் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இது மக்கள் எல்லாருமே கண்ணால் பார்த்துருக்காங்க. மக்களில் கால்வாசி மக்கள் இதில் உடந்த அவங்க மகன்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க ஊழல். உண்மை தானே? இந்த அரசியல் மீடியேட்டர்ஸ் உங்கள் ஆட்சியில் இருந்துடக்கூடாது. ஒரே ஒருத்தவங்க கூட இருக்கக்கூடாது. ஏன்னா யாரெல்லாம் தெரியுமா இந்த அரசியல்வாதிகள் சப்போர்ட் பண்ணுறாங்க? கரெக்டாக யோசனை பண்ணி பார்த்தா, கவர்மெண்ட் ஜாப்லேயே உட்காந்துக்கிட்டு எல்லா தில்லாலங்கடித்தனமும் பண்ணலாம்னு நினைக்கக்கூடிய அத்தனை பேருமே பழைய ஆட்சிக்கு சப்போர்ட். எங்கள் ஆட்சிப்பா, அது எங்கள் தலைவர்ப்பா, நாங்கள் லஞ்சம் வாங்கினா எங்களை எந்த அதிகாரி பிடிச்சிருவான் ஓப்பா. இந்த வார்த்தைகள் இனிமேட்டு வந்துருக்கு, காதில் கேள்விப்படவே கூடாது. ஒருத்தவன் லஞ்சம் வாங்கிடக்கூடாது சார். ஏன்னா கொடுத்தாதான் வேலை ஆகும். அந்த மனநிலைக்கு வரும்போது எல்லா மக்களுமே வெளியே சொல்ல முடியாமல் பாதித்ததும் தயக்கப்பட்டதும் உடச்சி வெளியே கொண்டு வாங்க. எனக்கு என்னமோ மாறிடுச்சு, மக்கள் எல்லாருடைய மனசு மாறிடுச்சு. பிலோ 40 எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எபோவ் 40 யாருமே அந்த பழைய கட்சிகளை விட்டு கொடுக்கல. எபோவ் 40 எவ்வளோ ஊழல் நடந்திருக்கும் சொல்லுங்கள். ஆமாம், இந்த ஊழல்லா ஆட்சியை நீங்கள் கொண்டு வரேன்னு சொல்லி சபதம் ஏற்றிருக்கீங்க. வாங்குகிற சம்பளத்துக்கு மேலே ₹1 வாங்க மாட்டேன்னு சொல்லி உங்கள் ஆட்கள் எல்லாரும் சபதம் வாங்கியிருக்காங்க. சட்டம் ஏதாவது இருக்கிற உறுதிமொழி இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு நெஞ்சில் கை வச்சு ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கீங்க. உண்மையாகவே நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஏன் இந்த எம்எல்ஏக்கள் ஆப்போசிஷன் இருக்க பார்ட்டி ஏன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்கன்னா, அந்த பொலிட்டிக்கல் மீடியேஷன் பிஸ்னஸ்னால மட்டும்தான். எதிர்கட்சியால் சம்பாதிக்க முடியாது, ஆளுங்கட்சியானதான் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். திமுக அதிமுக ஒன்று கூடின ஒரே ஒரு காரணம் பொலிட்டிக்கல் மீடியேஷன் தான். அது எப்படி 2 பேரும் மாறி மாறி துப்பிக்கிட்டு எதிர்த்து திட்டிக்கிட்டு இன்றைக்கி ஒரே டைமில் ஒன்று சேர்ந்துட்டு காரணம் பொலிட்டிக்கல் மீடியேஷன் மட்டும்தான். புதுசாக காலேஜ் வேணும்னா மீடியேஷன் நிற்கும், அப்ரூவல் வேணும்னா மீடியேஷன் நிற்கும். உண்மை தானே? தனியார் துறையை கையில் தூக்கி தாரவாத்தி கொடுக்கறதுக்கு காரணம் பொலிட்டிக்கல் மீடியேஷன். இந்த பொலிட்டிக்கல் மீடியேஷன் பற்றி நல்லா தெரிஞ்சவங்க அமைதியாகவே இருப்பாங்க, சரியான சகுனிகளாக இருப்பாங்க. விஜய் சார், நிறைய தவறுகள் இனிமேட்டு நடக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஏன்னா மனசு எல்லாருக்கும் மாறுன்ற இடம் வரும். ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய டீமை தயார் நிலையில் கையில் வைங்க. ஒருத்தவன் கூட ₹1 கூட வாங்க மாட்டான்ற சேலஞ்ச் பண்ணி சொல்லுங்கள். அப்படி ஒருத்தவன் எடுத்து வாங்கிட்டான், ₹1 வாங்கிட்டான், எங்கள் பேர் சொல்லி வாங்கிட்டான்னா வீடியோ பிடிச்சி அவனை வேலையை விட்டு தூக்கிறேங்க.
ஊழல் இல்லாத ஆட்சின்றது வார்த்தை கிடையாது, நேர்மையாக வாழணும் கூடிய நெறி. ஐஏஎஸ் சகாயம்னு மாதிரியான ஆட்கள் நல்ல ஆஃபீஸர்கள் நிறைய பேர் இருக்காங்க. போலீஸ் துறையில் ஏகப்பட்ட நல்ல ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. வடபழனி சந்துருன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கார், நேர்மையான அதிகாரி, என் கண்ணால் பார்த்துருக்கேன். எவ்வளவோ போலீஸ் அதிகாரிகள் நேர்மையாகவே வாழ்ந்து சிம்பிளாக எனக்கு கிடைக்கிற பணம் போதும், இது போதுங்க எங்களுக்கு நினைக்கக்கூடிய எவ்வளோ அதிகாரிகள் இருக்காங்க. லஞ்சம் வாங்குகிற அதிகாரிகளுக்கு பழைய ஆட்சி சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அதனால தான் அவங்க சீட்டு விட்டு கொடுக்க மாட்டுறாங்க. மக்களுக்கு இது தெரியும் சார், எல்லாமே தெரியும். என்ன ஒன்றுனா மக்களுக்கு எங்கே கை வச்சா எங்கே நகருன்றது தெரியாது. இன்றைக்கி தெரிஞ்சிருக்காங்க. ஓஹோ, இந்த ஓட்டு பட்டனில் கை வச்சா நீங்கள் காலியா? ஓஹோ அப்படியா? எவ்வளோ நக்கல் நையாண்டி, எவ்வளோ வார்த்தைகள் பேசின அரசியல்வாதிகள் கூனி குறுங்கி இன்னைக்கு அழுதுட்டு இருக்க காரணம் மக்களுக்கு சேவை பண்ண முடியாமல் கிடையவே கிடையாது. எங்கள் பிஸ்னஸ் போயிடுச்சே. ஆமாம் சார், எந்த இப்போ கூப்பிட்டு கேளுங்க, தயவு செஞ்சு கூப்பிட்டு கேளுங்க, எந்த தலைவரை வேணால் கூப்பிட்டு கேளுங்க. DD1 ஏன் ஓடலை, சன் டிவி ஏன் ஓடுச்சு? பதில் சொல்ல மாட்டாங்க. உங்களுடைய ப்ரெஸ் மீட், ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லையுமே DD1 சேனல் இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்காங்களா எங்களுங்க? சொல்ல மாட்டாங்க. ஸ்கேம் தான் அது. அரசியல் மீடியேட்டர் சார். இன்னொன்று சொல்கிறேன், இந்த அரசியல்வாதிகள் கூட இருக்கக்கூடிய எல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்டுமே அரசியல் மீடியேட்டர்ஸ் தான். இதுதான் உண்மை. நன்றி.